ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. இங்கே வந்துட்டேன்னு ஒரு வீடியோ தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கலை. ஏன்னா இங்கே வந்து வீட்டில் வந்து ஆள் இருந்துகிட்டே இருந்தாங்க, அதனால தான் எடுக்க முடியல. இப்போ வந்து நீங்கள் கொஸ்டின் தான் கேட்கீங்க, பிடிக்கலன்னு சொல்கிறீங்க, அங்கேயே போகிறீங்க அப்படின்னு. எனக்கு எங்கே போகிறதுனே தெரியல. மொத்தத்தில் நான் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்கேயும் வந்து ஏற்றுக்கலை. அங்கே வந்து என்னோடய தம்பிக்கு பிடிக்கலையா இல்லை அம்மாவுக்கு பிடிக்கலையான்னு தெரியல. தம்பி பிடிக்கலன்னா என்கிட்டயே சொல்லியிருப்பாங்க, அவங்க எதுவும் வந்து சொல்லலை. என் தம்பி வந்து என்கிட்ட அந்த மாதிரி எதுவுமே நான் பேசலை. அவனுக்கு வருத்தங்கள் இருக்கும். அவளா இங்கே வந்து இருந்துகிட்ருக்கா, இப்படி பேச்சு வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவங்களுக்குள்ளே இருக்கும். எனக்கு தெரியும். என் தம்பியை பற்றி எனக்கு தெரியும். அவங்க என்னை அடிப்பாங்க முன்னாடிலாம். ஆனால் அந்த அடியில் கூட ஒரு நியாயம் இருக்கும். நீ எதுக்கு இப்படி பண்ணுற, போனால் ஒரு இடத்துல இருக்க வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க நடந்துக்குவாங்களே தவிர என்னை பிடிக்காம அப்படிலாம் இல்லை. எனக்கு தெரியும் என் தம்பியை பற்றி. ஆனால் ஒருத்தங்க கஷ்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அடுத்தவங்க வந்து சரிம்மா சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வளர்த்த அம்மாவே என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கள் அம்மா, எங்கள் பெரியம்மா, ஆமாம், பண்ணி வச்சுட்டு நான் போடுற வீடியோ எல்லாத்தையும் பார்த்து சிரிக்கிறது. இது என்ன சிரிப்பாக இருக்குது? இல்லை, நான் கேட்குறேன், தெரியாமல் தான். அவங்க பார்த்தா புரிஞ்சுக்குவாங்கல்ல. அவங்க மட்டும் பண்ணி வைக்கலை. எங்கள் சொந்தக்காரங்களில் பாதி பேர் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களாம் அப்படி சிரிக்கலை. ஆனால் இவங்க 2 பேரும் அப்படி சிரிக்காங்க. என்ன இப்படி வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் அந்த நைட்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன்னு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அப்போ வந்து அந்த நைட்டு வந்து இப்படி வீடியோ போட்டிருக்கா அப்படின்னு அது வேற அப்டேட் ஆகுது அவங்களுக்கு. அதுக்கும் திட்டு, எதுக்கு இப்படி வீடியோ போட்ட அப்படின்னு. அப்பா வந்து கோவத்தில் வந்து செல்லை உடைக்க போனாங்க. ஆனால் அம்மா வந்து விடலை. ஏன் அப்படின்னா வீடியோ போட்டு திருவிட்டோம், அது என்ன பண்ணால் நமக்கு என்ன அப்படிங்கிறது தான். ஆனால் வீட்டில் மட்டும் சேர்த்துக்கக்கூடாது. அப்பா செல்லை உடச்சிருந்தாங்கன்னா வந்து என்னை வந்து வீட்டில் சேர்த்துருப்பாங்க. சரி என்னை இங்கே இருந்துக்கோ அப்படின்னு. அதுக்கு தான் எங்கள் அம்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் செல்லை உடைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் அவங்கள வந்து தப்பாக சொன்னேனாம்மா, அப்படி இப்படின்னு சொன்னேனாம்மா. நான் எப்படி நான் சொல்ல, எங்கள் அம்மா எனக்கு எல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். அவங்கள என்னோட அம்மா இல்லைன்னு சொன்னது அவங்களுக்கு தப்பாக இருக்காமாம்மா. எனக்கு ஒன்றுமே புரியல ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த இடத்த விட்டால் எனக்கு வேறு இடமும் எனக்கு போக முடியலை, இருக்கவும் முடியல, இருக்கிறக்கும் கொடுத்து வைக்கல. என்னன்னு தெரியல. ஏதாச்சும் செய்வனை வச்சுருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. என்னால் போகவே முடியல மொத்தத்தில். அதுவும் ஒரு டவுட்டில் இருக்குது. அது பார்க்க வேண்டிய இடம் எங்கே பார்க்கலான்னு உங்களுக்கு தெரிஞ்சால் இங்கே கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே போய் பார்க்கலாங்க்கா, நீங்கள் பார்த்துட்டு என்னென்னு முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நானும் எனக்கு எதுவுமே தெரியல. ஜாதகம் பார்க்குற இடம் கூட எங்கேன்னு தெரியல. ஜாதகத்தில் என்னென்னு இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு நினச்சேன். அது கூட எனக்கு எங்கேன்னு போகிறதுன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் அப்டேட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹாஸ்டலில் இருந்திருக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது வந்து இருந்திருக்கலாம். அங்கே வந்து சின்ன பசங்கள்லாம் பிள்ளைய அடிக்கிறாங்க, அடித்து விளாட்றாங்க. நம்ம பிள்ளை கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட சரி அம்மாட்ட என்கிட்ட வந்து சொல்லுவாள். நான் வந்து அங்கே இருக்கிறவங்க பெரியவங்கக்கிட்ட சொல்லலாம். நம்ம பிள்ளைக்கு எதுவுமே தெரியறதில்ல, அழுதுட்டு அது பாட்டுக்கு இருக்கா. நம்ம போய் கேட்டால் எதுவுமே சொல்ல மாட்டேங்காங்க. அங்கே இருக்கிறவங்க அவங்க பிள்ளைகள் தானே அடித்து விளையாடுதுங்க, அதனால எதுவுமே சொல்ல மாட்டேங்காங்க. என்னாச்சுன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஆறுதல் பண்ணிகிட்ருப்பாங்க. அழாத அப்படின்னு. எனக்கு
அப்போ வந்து எனக்கு அங்கே வேலை பாத்திரம் விளக்க போங்க அப்படி இப்படின்னு சொல்லிடுவாங்களா. அப்படி போகும்போது வந்து சாப்பாடு போகும்போது, அப்புறம் பாத்ரூம் போகும்போது, பிள்ளைய பார்க்குறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அது நான் இந்த தடவை நான் அனுபவிச்சேன். அதனால தான் இந்த தடவைன்னு இல்லை, ஒரு தடவையும் அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் நான் ஹாஸ்டல் போக மாட்டேன் அப்படிங்கிறேன். அது வந்து சரியாக இருக்காது. நம்ம வீடா அது, நம்ம வந்து இது பண்ணுறதுக்கு அங்கே நிறைய பேர் வருவாங்க, நிறைய பசங்க வருவாங்க. நம்ம வந்து எதுவும் சொல்லிட்டு இருக்க முடியாது. மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டு கொடுங்க. என்னது இப்படியே பண்ணாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், பண்ணலை. நீ பார்க்குற என்ன பண்ணலான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களோட ஆதரவை எங்களுக்கு தாங்க. எங்களுக்குங்கிறத விட உங்கள் வாட்ஸ்அப் பொண்ணுக்கு தாங்க தாராளமாக.